அரசாங்கத்துல பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருத்தர் தன்னுடைய அறையில எதையோ எழுதிக்கிட்டு இருந்தாரு. அப்போ பாலை கொண்டு வந்து அவங்க மனைவி மேஜை மேல வச்சாங்க. அந்த அதிகாரி அதை கவனிக்காம எதையோ ரொம்ப முக்கியமா எழுதிக்கிட்டு இருந்தாரு. அப்போ கல்லூரியில படிக்கிற அவங்களுடைய மக ஏதோ ஒரு புத்தகத்தை எடுக்கிறதுக்காக அந்த அறைக்குள்ள போனா. அந்த புத்தகத்தையும் ரொம்ப நேரமா தேடவும் செஞ்சா. அப்போ மேஜை மேல இருந்த பால் குவளையில அவளோட கைப்பட்டு அந்த அதிகாரி எழுதிட்டு இருந்த பேப்பர் மேல கொட்டிக்கிச்சு. உடனே அந்த பெண், அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம தவறுதலா என் கைப்பட்டு பால் கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னான். அந்த அதிகாரி, இது உன்னோட தவறு இல்லம்மா, உங்க அம்மா பாலை கொண்டு வந்து வச்சதுமே அதை நான் எடுத்து குடிக்காம இருந்தது என்னோட தவறுதாமான்னு சொன்னாங்க. அங்க நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அதிகாரியோட மனைவி வந்து, இது உங்க 2 பேரோட தவறும் இல்ல, நீங்க எழுதிட்டு இருக்கும் போது நான் பாலை கொண்டு வந்து வச்சதுதான் தவறு, இது என்னோட தவறுதான்னு சொன்னாங்க. அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கொட்டுன பாலை தொடச்சாங்க. இப்போ நம்மள எத்தனை பேரு செய்த தவற ஒத்துக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அதை மறைக்கிறோம், இல்லன்னா யார் மேலயாவது அந்த பழிய தூக்கி போ. ஆனா உண்மையிலேயே செய்த தவற ஒத்துக்கிறவனால மட்டும்தான் நல்ல மனிதனாகவும் நல்ல கணவராகவும் நல்ல மனைவியாகவும் நல்ல உறவாகவும் இருக்க முடியும். யார் ஒருத்தர் செய்த தவற ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான், அந்த மனம் உள்ளவங்க தான் உலகத்திலேயே பெரியவங்க.